மனதோடு நான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல நிறைய பேர் தனியா வாழ்றாங்க. அவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, தனக்கான உணவை தானே சமைச்சுக்குவாங்க, தனக்கு ஆசையா அவங்களே ஊட்டிக்குவாங்க, அவங்களுக்கு அக்கறையா மருந்து எடுத்து கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்களே தன்னை கவனிச்சுக்குவாங்க. ஒரு தேநீர் கூட அவங்களாவே தான் தயாரிச்சுக்கணும். பேசுறதுக்கு கூட யாருமே இல்லாம தனக்குத்தானே பேசிக்கிட்டு தனக்குத்தானே சிரிச்சுக்கிட்டு தனக்கான ஆறுதலை அவங்களே சொல்லிக்குவாங்க. உண்மையில தன்னைத்தானே கவனித்துக் கொள்வது பெரும் துயர். இப்படியான தனியாக வாழ்தல் மகிழ்ச்சியா இருக்குமா? யாருமே வேண்டாம், நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நம்மள பல பேர் சொல்றோம். உண்மையை சொல்லணும்னா, தனியா இருக்கிறது சில நேரங்கள்ல நமக்கு சாதகமா தான் இருக்கும். நம்மோட லட்சியத்தை அடையிறதுக்கு நம்ம தனியா இருக்கிறப்ப நமக்கான நேரம் நமக்கு நிறைய கிடைக்கும். அப்ப நம்ம ஈஸியா நம்மளோட லட்சியத்தை அடைய முடியும். அது மட்டும் இல்லாம, நம்ம தவறான நபரோட வாழ்ந்திருந்தோம்னா அந்த மனக்கசப்பை போக்குறதுக்கு அந்த தனிமை ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த தனிமையே போதுமானது, அந்த கசப்பை விட இது ரொம்ப நல்லது அப்படின்ற அந்த எண்ணம் நமக்குள்ள வரும். அது மட்டும் இல்லாம, சில புத்தக பிரியர்கள் தனிமையில வாழ்றத ரொம்ப விரும்புவாங்க. முக்காவாசி எழுத்தாளர்கள் தனிமை விரும்பிகளா தான் இருக்கிறாங்க. நான் யாரு, நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ற அந்த கேள்வி எல்லோருக்குள்ளயுமே இருக்கும். அதுக்கான விடையை தேடுறவங்க அதிகம் பேர் தனிமையா தான் இருக்கிறாங்க. நீங்க தனிமையா வாழ்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா, நீங்க தனியா பாடுறதுக்கும் ஆடுறதுக்கும் உங்களால முடிஞ்சாலும், இல்லைன்னா உங்களுடைய நீங்க பேச முடிஞ்சா தனியா வாழ்றது உண்மையாவே மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க தனியா வாழ்றப்ப சில நேரங்கள்ல வித்தியாசமான ஆசைகள் உங்களுடைய மனசுல தோன்றும். அந்த நேரத்துல உங்க மனம் தனிமையை வெறுக்கும். நீங்க அப்ப உங்களுடைய நண்பர்களை மறுபடியும் தேடுவீங்க, மக்கள் கூட்டத்துக்குள்ள இருக்க விரும்புவீங்க. நீங்கள் அடைவதற்கு பல லட்சியங்களும் உங்களுக்குன்னு நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்றத உங்களுடைய மனமும் உங்களுடைய அறிவும் உங்ககிட்ட சொல்ல துடிக்கும். தனிமையில் இருக்கும் போது நீங்கள் இலக்குகளுக்கு உங்களை அர்ப்பணித்தால் மட்டுமே தனிமை எப்போதும் இனிமையானது. இல்லையெனில் தனிமை கொடூரமானது. இந்த உலகத்துல இருக்கிற யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கவும், யாராலும் காயப்படுத்தப்படாமல் இருக்கவும் விரும்பினால் தனிமை சிறந்தது. தனித்திருக்கும் போது தன்னம்பிக்கையுடன் இருந்தால் வெற்றி உங்களுக்கே. மனதோடு நான், உங்கள் அன்பு.